ஒரு மீன் மார்க்கெட்டுக்குள்ளே போய் ஒரு கடையை பார்த்து நின்று ஒரு செட் பூரி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அங்கே இருக்கவங்க பூரி எடுத்து கொடுப்பாங்களா? இல்லை, வித்தியாசமாக பார்ப்பாங்க. அடடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து யூடர்ன் போட்டு ஒரு ஹோட்டலுக்கு போய் நின்று அந்த ஹோட்டலில் 1/2 கிலோ வெங்காயம் தக்காளி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் தருவாங்களா? அங்கேயும் அவங்களும் விசித்திரமாக தான் நம்மளை குறுன்னு பார்ப்பாங்க. அங்கே தக்காளி வெங்காயம் நீங்கள் கேட்ட மாதிரி இருக்குது, பட் தரமாட்டாங்க. அதற்கு பதிலாக வெங்காய தோசை தருவாங்க, தக்காளி சட்னி தருவாங்க. ஸோ இது மட்டும்தான் அங்கே கிடைக்கும். வச்சிருப்பாங்க, ஆனால் அதை அவங்க விற்கிறதுக்காக வைக்கல, சமைச்சு சமையலை தான் அவங்க விற்கிறதுக்காக வச்சுருக்காங்க. அதாவது நீங்கள் கேட்ட வெங்காயம் தக்காளியை வெங்காய தோசையாகவும் தக்காளி சட்னியாகவும் தான் எடுத்து தருவாங்களே தவிர அப்படியே நீங்கள் கேட்ட பொருளை எடுத்து கொடுக்க மாட்டாங்க. இது போல தான் நீங்கள் நிறைய பேர் தனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறத சம்பந்தமே இல்லாமல் முன்னுக்கு பின் முரண்பாடான ஒரு இடத்துல போய் கேட்டுட்ருக்க வேண்டியது. ஆமாம் தானே? அப்படி தானே லா ஆஃப் அட்ராக்ஷனை புரிஞ்சு வச்சுருக்கீங்க. சில பேரெல்லாம் என்கிட்ட கிளாஸில், ஏங்க இது எப்படிங்க எழுதுனா கிடைக்கும், எழுதிட்டங்க ஆனால் கிடைக்கலங்க அப்படின்னு சொல்லி ஒரு புரிதலே இல்லாமல் பேசிகிட்ருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எப்படியும் நான் 3 நாள் எடுத்துக்கிறேன். லா ஆஃப் அட்ராக்ஷனுடைய பேசிக் ஃபார்முலா சயின்ஸில் இருந்து காக்னேட்டிவ் சைக்காலஜி வரைக்கும் புரிய வைக்கிறதுக்கு சரியாக 3 நாளாவது டைம் எடுத்துக்கிறேன். அப்படி இருக்கும்போது நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லா ஆஃப் அட்ராக்ஷன் பேசிக்கே தெரியாமல் லா ஆஃப் அட்ராக்ஷனில் இருக்கக்கூடிய மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. பேசிக்கே தடுமாற்றம் தான். பேசிக் தடுமாற்றம் அப்படிங்கிறத விட கரெக்டான புரிதலே இல்லாமல் தான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதனால் சரியாக புரிஞ்சுக்கிட்டு மெத்தடை ஃபாலோ பண்ணுறது இனிமேல் பெட்டர் ஃபீலை கொடுக்கும், பெட்டர் ரிசல்ட் கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் நினைக்கிற விஷயத்த நினச்ச நேரத்தில் அடையணும் அப்படின்னு சொன்னால் அடி வேரில் இருந்து நுனி வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது போல தான் ரீசண்டாக என்னோடய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் லக் அப்படிங்கிற இந்த அதிர்ஷ்டம் அபூர்வம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, இந்த லக் அப்படிங்கிற விஷயத்தையும் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டு இருந்தார். அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஏன் லக் அப்படிங்கிறது கிடைக்கிறதில்ல, அவ்வளோ ஈஸியாக லக் அப்படிங்கிறது நமக்கு அடிக்கிறதே இல்லை. லக் இருக்கா இல்லையா, யூனிவர்ஸ் இருக்குது அப்படின்னா லக் அப்படிங்கிறது கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டார். அது மட்டும் இல்லாமல் பணம் அப்படிங்கிறது லக்கில் கிடைக்கும்ல, இந்த லாட்டரி, இந்த ஏதாவது கீழே பொட்டியில் பணம் கிடக்கும். அடுத்தது திடீர்னு நமக்கு பிடிச்ச பையன் கால் பண்ணி, வா நான் உனக்கு கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறது. திடீர்னு நம்ம பேரண்ட்ஸ் கால் பண்ணி, உனக்கும் அந்த பையனுக்கும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறோம், நாங்கள் எங்களுக்கு சம்மதம் தான் அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு ரூட்டில் வரணும்ல, ஏன் லக்கு வர மாட்டேங்குது? நாங்கள் பிரபஞ்சத்தை பிலீவ் பண்ணுறோம், லா ஆஃப் அட்ராக்ஷன் எழுதுகிறோம். லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது ஹோம் ஒர்க் அப்படின்னு நினச்சிட்ருக்கோங்க இன்னும் ஏகப்பட்ட பேர், கரெக்டுங்களா? ஸோ அதனால் லக்கையும் லா ஆஃப் அட்ராக்ஷனையும் புரிஞ்சு வச்சுருக்காங்கல்ல, அவங்களுக்குமே இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணிகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட்டு விஷயம், லக் அப்படின்னு ஒன்று இருக்கா இல்லையா, உண்மையா பொய்யா அப்படிங்கிறத பார்க்கலாம். லக் அப்படிங்கிறது உண்மையிலேயே இருக்குங்க, அது பொய்யெல்லாம் கிடையாது, உண்மையிலேயே இருக்குது. எனக்கு இன்றைக்கி ஒரு பொருள் தேவைப்படுது, ஆனால் நான் அதை பெருசாலாம் கேர் பண்ணலை, எனக்கு தேவைப்படுது அப்படின்னு மட்டும் நான் நினச்சிட்டு மூவ் ஆன் ஆகிடுறேன். ஆனால் திடுதுப்புன்னு அந்த பொருள் என் கையில் கிடைக்கும். இது என்னடா இது, நேற்று தான் இந்த பொருள் வாங்கலாமா வேண்டாமான்னு யோசித்தோம், ஆனால் இதுக்கு நம்ம பெருசாக எஃபோர்ட்டே போடல, ஆனால் கிடச்சிருச்சு, பரவாயில்ல வீட்டில் தூக்கி போடு அப்படின்னு சொல்லி லக்கை தூக்கி வீட்டில் போட்டு போயிடுவோம், கரெக்டுங்களா?
ஸோ லக் அப்படிங்கிறது பெருசோ சின்னதோ, ஆனால் நினச்ச விஷயத்துக்கு நீங்கள் பெருசாக தவிச்சிருக்கலாம் மாட்டீங்க. அப்படியே கவலைப்பட்டுட்டு உருகிட்டு எனக்கு வேணும், லேப்டாப் வேணும், எனக்கு ஐஃபோன் வேணும் அப்படின்னு சொல்லி அழுதுட்டுலாம் இருக்க மாட்டீங்க. ஜஸ்ட் லைக் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன விஷயத்த நினச்சிருப்பீங்க. ஆனால் அந்த சின்ன குட்டியோண்டு விஷயத்துக்கு நீங்கள் பெருசாக எஃபோர்ட் போட்டு கூட, ஏன் மன அளவில் கூட எஃபோர்ட்டே போட்டிருக்க மாட்டீங்க. அது ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் லக். ஆனால் நீங்கள்லாம் எதை லக்குன்னு நினச்சிட்ருக்கீங்க தெரியுமா? பெருசாக 1,00,00,000 ரூபாய் ஏதோ ஒரு கார்லேருந்து டிக்கியிலேருந்து கீழே பொத்துன்னு விழும். அந்த பணம் தான் நமக்கு அந்த அதிர்ஷ்ட தேவதை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு வந்துடலாம். திடீர்னு அப்பா அம்மா கூப்பிட்டு, நீ லவ் பண்ணிட்டு இருந்தல்ல, அந்த பையனை கூட்டிகிட்டு வா, உனக்கும் அவனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் லக்குன்னு நினச்சிட்ருக்கீங்க. இதெல்லாம் லக்கே இல்லை. இதெல்லாம் உங்களுடைய பிடிவாதம். அதாவது முன்ன நான் சொன்ன விஷயத்தையும் இதையும் கம்பேர் பண்ணி பாருங்க. வேணும், அது எனக்கு நீடு, ஆனால் அதுக்கு நான் பெருசாக எஃபோர்ட்டே போடல, அப்போது அது கிடைக்குது. அதுதான் லக். நீங்கள் எஃபோர்ட் போட்டுட்ருக்கீங்க, ரொம்ப பிடிவாதமாக இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல லக்கெல்லாம் நிகழவே நிகழாது. நீங்கள் போராடிட்டுருக்கீங்க, ஃபைட் பண்ணிகிட்ருக்கீங்க, அப்போது நீங்களாக தான் அதில் ஜெயிக்கணும். கான்செப்ட் புரியுதுங்களா? அப்போது நான் நீங்கள் லவ்வுக்காக போராடாதீங்க, பணத்துக்காக போராடாதீங்க, விட்டுருங்க, அது தானாக கிடைக்கும்லாம் நான் சொல்லவே மாட்டேன். ஓகேங்களா? தானாக அது கிடைக்காது. ஏன்னா நீங்கள் எஃபோர்ட் போடணும். நீங்கள் தேவை அப்படின்னு முடிவு செஞ்ச ஒரு விஷயம், நீங்கள் தேவை அப்படின்னு முடிவு செஞ்ச ஒரு விஷயத்துக்காக நீங்கள் நிச்சயமாக எஃபோர்ட் போடணும். அது ஏன் எஃபோர்ட் போடணும் அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே 3 டைம் லக் அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்குறீங்கல்ல, எனக்கு இந்த பர்டிகுலர் பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அது கிடைச்சாதான் லக் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல. எனக்கு இந்த பர்டிகுலர் கம்பெனியில் இந்த ஜாப் தான் எனக்கு வேணும், அது கிடைச்சாதான் லக் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல. அந்த லக்கும் உங்களுக்கு கிடைக்கும், ஆனால் அது வாழ்க்கையில் 3 தடவை தான் கிடைக்கும். ஓகேங்களா? அந்த 3 தடவையும் தெளிவாக உங்களுக்கு, நான் தான்ப்பா லக்கு, நீ என்ன கையில் பிடிச்சிக்கிட்ட அப்படின்னா உனக்கு நான் பணத்தை கொட்டுவேன் அப்படின்லாம் அது காட்டாது. அது உங்களுக்கு இருக்கிறத விட ஒரு பெட்டரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம், அது நல்ல ஒரு ஜாப் ஆஃபராக இருக்கலாம். அந்த ஆஃபரை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு பிறகு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பையாக நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டே போவீங்க. அங்கே போய் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நீங்கள் பெரிய பணக்காரனாகவே மாறலாம். அடுத்தது, உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலேயோ நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ, உங்களுக்கே பிடிச்ச மாதிரியான சிம்பு மாதிரி ஒரு சூப்பராக எல்லா விஷயத்துலையுமே பர்ஃபெக்டடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பையன் உங்கள் கண் முன்னாடி பணக்கார பையன், கேரக்டர் இருக்குது, அழகாகவும் இருக்கான், இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அவன் உங்களையே தான் நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட நிற்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் அந்த பையனை நீங்கள் தவற விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ஆஃபர் போயிடும். ஸோ இது போல் ஏதாவது ஒரு ஆஃபர் தான் உங்கள் லைஃப்பில் வருமே ஒழிய, ஓப்பனாக உங்களுடைய எம்டி கூப்பிட்டு, இங்கே பாரு, நீ வேலையே பார்க்கல, நீ சரியாக இந்த கம்பெனிக்காக எஃபோர்ட் போடவே இல்லை, நீ எஃபோர்ட்லெஸ்ஸாக இருந்ததுனால இந்தா வச்சுக்கோ 1,00,00,000 ரூபாய் அப்படின்னு கொடுக்க மாட்டார். நீ எஃபோர்ட்டே போடலை அப்படிங்கிறதுக்காக இந்த வருஷத்துலேயே பெஸ்ட்டான ஒரு எம்ப்ளாயி நீ தான் அப்படின்னு சொல்லி அவார்டை கொடுக்க மாட்டாங்க. கான்செப்ட் புரியுதுங்களா? நீங்கள் எஃபோர்ட் போடுறத பார்த்துட்டு, வாவ் நல்ல பையன்ப்பா, சூப்பராக வேலை பார்க்குறான், இந்த பொண்ணுக்கு தான் இந்த அவார்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கே நீங்கள் அங்கே எஃபோர்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும். அதுவும் இல்லை, அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க ஒரு பெரிய கம்பெனியில் அப்படின்னு சொன்னால், திடீர்னு உங்கள் எம்டி, இந்தாப்பா இதில் 10 கோடி ரூபாய் இருக்குது, இதை ஏதாச்சும் பேங்க்கில் போட்டிருப்பா அப்படின்னு சொல்லி உங்கள் கையில் கொடுத்து அனுப்பலாம். மற்றபடி அதை உங்களால் சொந்தமாக்கிக்க முடியாது. அதை சொந்தமாக்கிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எஃபோர்ட் போடணும். கான்செப்ட் புரியுதுங்களா? இந்த இடத்துல தான் முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப முக்கியமான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். லக்கில் ஒரு வேலை கீழே கடந்து நீங்கள் ஒரு 10 ரூபாய் பணம் எடுக்கிறீங்க,
இல்லை உங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க தெரியாதத்தனமாக உங்களுக்கு வந்து பணத்தை கொடுக்குறாங்க, நீங்கள் எஃபோர்ட்டே போடாமல் உங்களுக்கு அவார்டு கொடுக்குறாங்க, நீங்கள் எஃபோர்ட்டே போடாமல் உங்களுக்கு 1,00,000 ரூபாய் இனாமாக கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அது எப்படி வந்துச்சோ அப்படியே அது காணாமல் போயிடும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சில நேரங்களில் கடைக்காரங்க கிட்ட 100 ரூபாய் கொடுத்துருப்போம், ஓகேங்களா? அந்த 100 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு திரும்பும்போது ஏன்பா சில்லறை விட்டுட்டு போகிற அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு 100 ரூபாய் கொடுப்பாங்க. அதாவது 200 ரூபா நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிக்கிட்டு மறந்து போய் தவறுதலாக கொடுப்பாங்க. அப்பாடா 100 ரூபா எக்ஸ்ட்ரா கிடச்சிது அப்படின்னு சொல்லி நம்ம அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் அது ஆன் த ஸ்பாட்டில் எப்படி வந்துச்சோ அது அப்படியே போயிடும். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அது நீங்கள் எஃபோர்ட் பண்ணி கிடைச்ச பணம் இல்லை, நீங்கள் உழைச்சி சம்பாதிச்ச பணம் அது இல்லை. அதனாலேயே அதை நீங்கள் அசால்ட்டாக செலவு பண்ணிடுவீங்க. ஸோ எதிர்ப்புகளே இல்லாமல் உங்கள் அப்பா அம்மா கல்யாணத்துக்கு ஓகேவா சூப்பராக இருக்குது, நல்ல பையன் நல்ல பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னா உங்களுக்குள்ள வில்லனே இல்லை இல்லையா? யார் மறுபடி வில்லனாவீங்க? நீங்கள் மாப்பிள்ளையும் பொண்ணுமே வில்லனாகவும் வில்லியாகவும் மாறிடுவீங்க. நீங்கள் 2 பேருமே சண்டை போட்டுப்பீங்க. கூடிய சீக்கிரம் நீங்களே பிரிஞ்சிடுவீங்க. இப்போ பேரண்ட்ஸ் நினைப்பாங்க நானாவது அதுக்கு தடுத்து நிறுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் லக்கில் கிடைக்கிற விஷயம் குட்டியாக இருக்கிறது தான் பெட்டர். அந்த குட்டியான விஷயம் லக்கில் கிடைச்சா மட்டும்தான் அது வந்து இயல்பான வாழ்க்கையை வாழ முடியும். ஒரு வேளை நீங்கள் நினைக்கிற மாதிரி பிடிச்ச பையன் கூட லக்கில் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, கோடி கோடியாக பணம் லக்கில் கிடச்சிருச்சு அப்படின்னா அதை நீங்கள் வேல்யூ பண்ண மாட்டீங்க. நீங்கள் வேல்யூ பண்ண மாட்டீங்க அப்படிங்கிறத தாண்டி உங்களுக்கு வந்து அதன் மேலே இருக்கக்கூடிய பற்றே அதிகமாகாது. நான் எஃபோர்ட் போட்டேன், நான் டென்னிஸ் விளாண்டேன், மாங்குன்னு விளையாண்டேன், அதற்கு பிறகு நான் ஜெயித்தேன், பல தோல்விகளை சந்திச்சு அதுக்கு பிறகு எனக்கு கப் கிடச்சிது அப்படின்னா மட்டும்தான் அந்த இடத்துல அவன் ஜெயிச்சிருக்கான். அவனுக்கு வந்து அவனோட வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை அவன் சரியாக பயன்படுத்தியிருக்கான் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால தான் உண்மையாக யார் எஃபோர்ட் போடுறாங்களோ அவங்களால மட்டும்தான் அந்த வெற்றி அப்படிங்கிற பழத்தை ருசி பார்க்க முடியும். எஃபோர்ட் போட்டு கிடைக்கக்கூடிய வெற்றிக்கு தான் ருசி அதிகம். ஸோ அதனால தான் யூனிவர்ஸ் நமக்கு ஆஃபர் கொடுப்பாங்க. அந்த ஆஃபரை பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எஃபோர்ட் போடுவோம், நம்மளை ப்ரூவ் பண்ணுவோம், நம்மளுடைய பிரெயின் லெவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும். இன்றைக்கி எனக்கு 5,000 ரூபாய் தாங்க சேலரி அப்படின்னா நம்மளோட மனம் எப்படி இருக்கும்? குறுகியதாக இருக்கும். அடுத்த மாதம் 7,000, அடுத்த மாதம் 15,000 அப்படிங்கும்போது அப்பாடா நான் எந்த அளவுக்கு உழைச்சிருந்தேன்னா என்னோடய எம்டி உடனே சேலரியை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு லெவல் உங்களுக்கு தெரியும். அதாவது எல்லாருமே சொல்லுவாங்க பெரியவங்களாம், நாங்களும் உங்கள் வயசை தாண்டி தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஸோ தடைகள் பல இருக்கணும், பிரச்சனைகள் நிறைய நடக்கணும், அதிலெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணி உங்களுக்கு அந்த வெற்றி அப்படிங்கிற பழம் கிடைச்சா மட்டும்தான் அது ருசி அதிகமாக இருக்கும். நீங்கள் நினைக்கலாம் பெரிய கோட்டீஸ்வரனுக்கு பையனாக பிறந்திருக்கலான்னு. பெரிய கோட்டீஸ்வரனோட பையன் வந்து எல்லா விஷயமும் ஈஸியாகவே கிடைக்கும். அவங்க எதில் எஃபோர்ட்டு போடவே தேவையில்லை. அப்போ அவங்க வாழுறது அர்த்தமற்றது. ஆனால் நாம் வாழுறது மட்டும்தான் அர்த்தம் உள்ளது. எஃபோர்ட் போடுறோம், அதற்கான பலனை நாம் அடையும் போது அது ரொம்ப தித்திப்பாகவே இருக்குது. அதனால தான் நமக்கு யூனிவர்ஸ் அப்படிங்கிறவங்க எப்போவுமே லக் அப்படிங்கிறத சின்ன சின்ன விஷயத்தில் தான் கொடுக்குறாங்க. நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயம் வந்து டிலே ஆகிட்டுருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயத்த மைண்டில் ப்ரோக்ராம் பண்ணிக்கோங்க. லக் அப்படிங்கிறது சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி அது தானாக நிகழலை. நீங்கள் குட்டியாக சடனாக ஒரே ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு எனக்கு அது தேவைப்பா அப்படின்னு நினச்சிட்டு மூவ் ஆன் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் தேவைன்னு நினச்ச அதே பொருள் உங்கள் கைக்கு வந்து நிற்குது. ஸோ லக் அப்படிங்கிற ஒன்று நிகழணும் அப்படின்னா கூட நீங்கள் ஆசைப்படணும், எனக்கு அது வேணும் அப்படின்னு நினைக்கவாவது செய்யணும். நீங்கள் நினைக்கல அப்படின்னா எதுவுமே நடக்காது.
நீங்கள் எனக்கு என்ன வேணும்னு கேட்டால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பிரபஞ்சத்தின் மேலே நம்பிக்கை இருக்குது இல்லை அப்படிங்கிற எப்பேற்பட்ட நபராக வேணால் இருக்கட்டும், முன்னுக்கு பின் முரண்பாடான நபராக கூட இருக்கட்டும், ஆனால் நீங்கள் நினைக்கிறது மட்டும்தான் இந்த உலகத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டுருக்கு அப்படிங்கிறத என்றைக்குமே மறந்துட வேண்டாம். ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் என்கிட்ட கேளுங்க. அல்லது என்கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும் அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்டமான கிளாஸஸ், லவ் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட் இது போல் ஏதாவது வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்டுருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் நிறைய பேருக்கு மென்டல் ஹெல்த் ஹீலிங் கொடுத்துட்ருக்கேன். நான் நிறைய பேருக்கு மென்டல் ஹெல்த் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன். அண்ட் தென் ஹிப்னோதெரப்பி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கேன். ஒருவேளை உங்களுக்கும் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் 2 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். ஒன்று பேராற்றலின் பிறப்பிடம், மற்றொன்று உறக்கத்தின் உளவியல். 2 புத்தகத்திற்கான லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். மறக்காமல் வாங்கி படிங்க. படிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.